எக்ஸ்கியூஸ் மீ. வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ஏன்னா பிருத்வி மல்ஹோத்ரா என்ன சொன்னாலும் கட்டுக்கட் தான் சொல்லுவான், ஸ்ட்ரைட்டா சொல்லுவான், வளர மாட்டான். எதை கேட்கறதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா கேட்டுருவான். சரி சொல்லு, எதுக்கு இந்த பார்ட்டியை வச்ச? இல்ல உன்னுடைய பிளான் தான் என்ன? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு உன் மூளையை இவ்ளோ கசக்கி புழியுற? நீ எதுக்காக இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணக்கூடாது? கேரி ஆன். ஒரு நிமிஷம். என்ஜாய் பார்ட்டியா? நீ என்ன நினைச்ச? இந்த பார்ட்டி நடக்குது, இந்த மாதிரி பார்ட்டியை ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்றேன். இந்த மாதிரி பார்ட்டியை அட்டன் பண்ணது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய பார்ட்டியை நானே கண்டக்ட் பண்ணிருக்கேன். லட்சக்கணக்கான பார்ட்டிங்க. ஆனா இந்த மாதிரி பார்ட்டியை நீ என்னைக்குமே அட்டன் பண்ணிருக்க மாட்ட. என்னை இதை அட்டன் பண்ணும்போது தான் உன் மனசுக்குள்ள அவ்வளோ கேள்விகள் வருது. நீ என்ன நினைச்ச? உனக்கு பிருத்வி மல்ஹோத்ராவை பத்தி ரொம்ப நல்லா தெரியுமா? இங்க இருக்கிற பிருத்வியோட குணம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது நான் தான். உன்னுடைய அம்மா உன்னை எனக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சாங்க இல்ல? அதனால தான் இப்போ என்னோட அம்மா உன்னை போலீஸ்ல ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாங்க. That was the thing of the past. So pastல இருக்கிறத நீ பாஸ்ட்லயே இருக்க விட்டுற. பிரசன்ட்ல நீ இந்த பார்ட்டியை த்ரோ பண்ணிருக்க. ஆனா எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணே தான். நீ எதுக்காக இந்த பார்ட்டியை நடத்துற? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் பிளானிங் என்ன? உன் நோக்கம் என்ன? நீ எதுக்காக இதை பண்ற? அதை மட்டும் என்கிட்ட சொல்லிடு. சொல்றல, பார்ட்டியை மட்டும் என்ஜாய் பண்ணுங்க. வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் நான் போய் பார்க்கணும். இங்க பாரு, நான் உன்னை இப்ப வார்ன் பண்றேன். இரு, நான் இப்ப உன்னை வார்ன் பண்றேன். எனக்கு இப்ப பயங்கரமா கோவம் வருது. சோ ப்ளீஸ் அன்பா கேக்குறேன், அன்பா பதில் சொல்லிட. ஏன்னா எனக்கு ஒருவேளை கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோ பிரீதா, நான் நிஜமாவே வில்லன் ஆயிடுவேன். உன்ன மாதிரி வில்லனை திருத்துறதுக்கு இந்த சமியே போதும். என்ன அப்படி பாக்குற? நான் பார்த்தேன், நீ பிரீதா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? இங்க பாரு பிருத்வி, நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சோ, தொல்லை பண்ணணும்னு நினைச்சோ, த்ரெட் பண்ணணும்னு நினைச்சோ பண்ணிட்ட. போதும், என்னாஃப். நாங்க உன்னை பார்த்து பயப்படல. அது மட்டும் இல்ல, நீ உன்னை இப்ப பாஸ் இல்ல, புரிஞ்சதா? சமீர், ஒரு செகண்ட். கரெக்டா தான் சொல்றான். பொண்ணுங்களை நான் கூட தான் மதிக்கிறேன், நீயும் பண்ண, எல்லாருமே மதிக்கணும். நாங்க பண்றோம். ஆனா எந்த பொண்ணை பத்தி நீ பேசுறங்கிறத பாரு. இந்த பொண்ணு இருக்காளே, இவ தன்னை முதலாளின்னு சொல்லிக்கிறா. முதலாளியா மாறி உன் குடும்பத்துக்கு கொடுமைய பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் குடும்பத்துல இருக்கிறவங்களே இவ்வளவு வெறுக்கிறாங்க. நீ எதுக்கு இவ மேல அவ்வளவு அன்பு காட்டுற? எனக்கு இன்னொரு விஷயம் புரியவே இல்ல. நான் இந்த வீட்டு முதலாளியா இருந்தப்ப நீங்க யாரும் என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்ணவே இல்லையே. ஆமா, பண்ணல. ஏன்னா நீ அதுக்கு லாய்க்கு இல்ல. உன்னால மாறவும் முடியாது, புரிஞ்சதா? சமீர், நீ பிருத்வி கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. பிரித்தானியாவை எப்படி? பிருத்வியை ஹேண்டில் பண்றதுக்கு நான் ஒருத்தையே போதும். பாத்தியா, பிரீதா மேடம்க்கு யாராவது என்கிட்ட மரியாதை இல்லாம பேசுறது சுத்தமா பிடிக்காதுல்ல? ஆக்சுவலி எனக்கு விருப்பம் இல்ல. சமீர், இவ்ளோ நல்ல பார்ட்டிக்கு நடுவுல அவனோட டைமை உன்கிட்ட வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீ போய் மத்தவங்கள பாரு. பிரீதா, நீ சொன்னது கரெக்ட் தான். என்கிட்ட வேஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்ல. அக்கா, நீங்க என்ன பண்ண சொன்னீங்களோ அதன பண்ணிட்டேன். வெரி குட். அக்கா, நீங்க ஒன்னு சொல்லுங்க, எனக்குன்னு ட்ரெஸ் ஏதாவது இருக்கா? இல்லனா நான் பார்ட்டில இதே மாதிரி? நீ நான் கொடுத்த வேலையை ரொம்ப நல்லாவே பண்ணிட்ட. சோ நான் உன் வேலையை நல்லா பண்ண மாட்டேனா என்ன? உன்னோட ட்ரெஸ் ரெடியா இருக்கு. ஆக்சுவலா நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? அக்கா, என்ன பத்தி விடுங்க, ஆனா நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. அதாவது ஏற்கனவே இருந்த பிரீதாக்கா மாதிரி இல்லாம இப்ப இன்னும் ரொம்ப அழகா மாறிட்டீங்க. சும்மா ஏதாவது உளறிட்டு. சரி, நான் போய் கெஸ்ட் ரூம்ல சீக்கிரமா சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லனா நான் இல்லாம பார்ட்டியே ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, போய் ரெடி ஆயிட்டு வா. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உன்னோட மூளைய கொஞ்சமாவது யூஸ் பண்ணியே. இல்லனா உனக்கு மூளை இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கு. இவ என்ன பாராட்டினாலா இல்ல திட்டிட்டு போறாளா? எனக்கு ஒண்ணும் புரியவே மாட்டேங்குதே.
விடு சாமி, நிறைய வேலை இருக்கு. இவகிட்ட மாட்டினேன்னு வச்சுக்கோ, வேலை செய்ய முடியாது. ஹலோ, வெல்கம். நீங்க பார்ட்டிக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாகரே. வணக்கம். என்னாச்சு? என்ன ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க? ஆனா எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்ல. ஏன் வேலை நடக்கிற வரைக்கும் எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்ல. அங்க இருக்காரு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவருக்காக நீங்க வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்க. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நீங்க எப்பவும் எனக்காக வேலை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அததான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பிரில்லியன்ட். பிரீதா, உனக்கே நல்லா தெரியும் நான் எதுக்காக, என்ன காரணத்துக்காக உனக்கு வேலை பார்க்கறேன்னு. சரி, ஏன்னா ஒருவேளை நீங்க அப்படி பண்ணலனா நான் உங்களை பத்தின உண்மைய எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். அது என்கிட்ட ரொம்ப சேஃபாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. எனிவே, ஆனா இது சரியான டைமா இருக்கும்னு எனக்கு தோணல. இன்னைக்கு டைம் சிரிச்சு விளையாடி சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். So just relax and enjoy the party. அப்புறம் ஒருவேளை பிருத்வியை பார்த்து நீங்க பேசணும்னு நினைச்சா நீங்க போய் பார்க்கலாம். நம்பிக்கை துரோகி, தப்பி தவறி கூட என்னை ஏமாத்தணும்னு நீ முயற்சி பண்ண, நீ யாருங்கிறத, எப்பேற்பட்ட லாயருங்கிறத நீ மறந்துடுவ. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? பிருத்வி, இந்த பொண்ணு இன்னைக்கு ராத்திரி ஏதோ பெருசா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. அது என்னன்னா அதை கண்டுபிடிக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். மகேஷ் கண்ணா, ஹாப்பி பர்த்டே. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இங்க பார், நான் உனக்கு இனிப்பு கொடுக்க வந்திருக்கேன். இத பாத்தியா? உன்னுடைய ஃபேவரட். சின்ன வயசுல இருந்து உனக்கு இந்த பாயசம் பிடிக்கும்ல? அது லட்டு கொண்டு வரதா சொன்னாங்களே. ஐயோ, லட்டு வரும்பா. ஆனா நானே இதை என் கையால பண்ணேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஸ்கூலுக்கு போகும்போது எவ்வளவு பிடிச்சு சாப்பிடுவ. இந்தா, வாய் தர. நல்ல பிள்ளை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கல்ல? ரொம்ப நல்லா இருக்கு மம்மி. பாத்தியா ராக்கி, மம்மியை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் சின்ன பிள்ளையா தான் இருக்கேன். நான் எவ்வளவு பெரியவனாயிட்டேன். இன்னும் அவங்க கையால தான் எனக்கு ஊட்டி விடுறாங்க. அடடா, நீ அட்டகாசமா இருக்க. இல்ல, அது வந்து ஹேண்ட்ஸம். ஒரு நிமிஷம். அமேசிங். இரு, நான் திருஷ்டி போட்டு வச்சு விடுறேன். இல்லன்னா கண்ணு பட்டுடும். ஆமா. மம்மி, ரொம்பலாம் பாராட்டாதீங்க. ராக்கிக்கு கோபம் வரப்போகுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க புள்ளதான் ஹேண்ட்ஸம். அப்பா பேசுறத பார்த்தா இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. பேஸ்மெண்ட்ல இருந்ததை மறந்துட்டாரு. அப்பாவுக்கு திடீர்னு என்னதான் ஆகுது? இவர்கிட்ட இவ்வளோ சேஞ்சஸ் எப்படி வருது? எப்படி திடீர்னு நார்மல் ஆகுறாரு? அதுவும் முன்ன மாதிரி. ஆனா திடீர்னு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம சில நேரத்தில் அவரையே மறந்துடுறாரு. அப்பாவுக்கு இந்த மாதிரி மூட் ஸ்விங் ஆகிறது எனக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஐ விஷ் இன்னைக்கு பார்ட்டியில் எல்லாமே சரியாயிடும். அது சரி ராக்கி, யாரு ரொம்ப ஹேண்ட்ஸம்? உன்னோட பிள்ளையா இல்ல இவங்களோட பிள்ளையா? இவங்களோட புள்ளையோட புள்ள, அதாவது நம்ம எல்லாரோட புள்ள. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்களா, அதனாலதான் உங்க பையனும் ஹேண்ட்ஸமா இருக்கேனா, அதாவது நான். மகேஷ், இங்க பாரு. வா, அவ்வளவுதான். இங்க வந்து உட்காரு. பாயசம் சாப்பிடல. வா, வாடா கண்ணா, வா வா. கரண், நீ ஏனும் ரெடி ஆகல? கவலைப்படாத கரண், மெல்ல மெல்ல எல்லாமே சரியாயிடும். உன் டேடும் தான்.
அப்பா சீக்கிரமா குணமாகணும். என் அப்பாவை நான் கட்டி பிடிச்சுக்கணும். ஒரு நிமிஷம். என்ன பண்ற? உனக்கு ஹெல்ப் பண்றேன். வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நேரா மட்டும் நில்லு. ஏய், நான் பாத்துக்கிறேன். ஷோ, ஏய், நான் சொல்றது மட்டும் பாத்துக்கிறேன்னு கேளு. சொல்றேன்ல. ஏய், நேரா நில்லுன்றல. நேரா நில்லுன்னு சொன்னல. ஓ, now I get it. அதானே பார்த்தேன் நீ இந்த பார்ட்டியில என்ன பண்ணிட்டு இருக்கன்னு யோசிச்சேன். அந்த பிரீதா உன்கிட்ட ஏன் இவ்வளவு ஸ்வீட்டா பேசிட்டு இருக்கா? ஏன்னா பிரீதா தான் உன்னை இங்க கூப்பிட்டுருக்கா. அவ உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்னு உன்கிட்ட பிளாக்மெயில் பண்ணிருக்கா. அத சொல்லிதான் உன்னை அவ பக்கம் இழுத்துட்டா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அந்த பிரீதா எந்த லாயர் அவனாலும் ஹையர் பண்ணிருக்கலாம். அவளுக்கு தெரியும் நீ ஒரு தப்பான லாயர். அப்படி இருந்தும் அவ ஏன் ஒன்ன ஹையர் பண்ணா? ஏன்னா பிருத்வி பிரீதாவுக்கு நல்லாவே தெரியும் கரப்ட் ஆகணும்னு நினைச்சா அதுக்கு உழைப்பு மட்டும் இல்ல மூளையும் தேவைப்படும். அதோட கரப்ட் ஆகுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. கரப்ஷன்ல கூட காம்படிஷன் இருக்கு. அதோட பிருத்வினா தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இல்லைன்னா எல்லாரும் மத்தவங்க கிட்ட போயிடுவாங்க. அதோட நான் உங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கிற பணம் இனிமேல் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால நான் கண்டிப்பா தி பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நான் விரும்புறனோ இல்ல விரும்பலையோ, ஆனா பிரீதாவுக்கு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஐ மீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பிரீதாவை தோக்கடிக்க என்னோட கெரியர் என்னோட லைஃபையும் சேர்த்து நாசம் பண்ணிக்க முடியாது. ஐ மீன் பிரீதாவை தோக்கடிக்கதா நான் நினைச்சுக்கிட்டு என்னுடைய கரியரையும் லைஃபையும் நான் தொலைச்சிட முடியாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்,
உன்ன மாதிரி ஒரு கிளைண்ட்டை நான் என்னைக்கும் இழக்க விரும்பல. ஆனா நீங்க 2 பேருமே மாஸ்டர்ஸ் தான். ஆனா அவ நடந்துக்கிறத பார்க்கும்போது அவ என்னமோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றதா தான் எனக்கு தோணுது. ஐ மஸ்ட் சே ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட். ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்கா. அவளுடைய இந்த ஓவர் ஸ்மார்ட்னஸ் தான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, என் ரத்தத்தை குதிக்க வைக்குது. அவளை பார்த்த உடனே பிருத்திவி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவ மகேஷ் சாருடைய லாயரை அண்ட் அந்த சேம் ஜட்ஜையும் இன்வைட் பண்ணிருக்கா. அதான் மகேஷ் சார பைத்தியம்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரே. வாட்? அந்த சீனியர் லாயர் அண்ட் ஜட்ஜா அவங்க 2 பேரும் இந்த பார்ட்டிக்கு வராங்களா? அவங்கள இன்வைட் பண்ணிருக்காளா? Yes. ஆர் யூ சீரியஸ்? எஸ். இல்ல, அப்படி நடக்கவே கூடாது. ஏன்னா நிஜமாவே அவங்க 2 பேருமே இந்த பார்ட்டிக்கு வந்துட்டா அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய பேட் நியூஸ். அப்படி நடக்கவே கூடாது. அந்த பொண்ணுக்கு அப்படி என்னதான் வேணும்? பிருத்திவி, ப்ளீஸ் காம் டவுன். எல்லா விஷயத்துக்கு எதுக்கு அப்படி டென்ஷன் ஆகுற? முதல்ல விஷயத்தை கேளு. அந்த ஜட்ஜுக்கு ரொம்ப திமிர் அதிகம். அவர் எல்லாரையும் அவளை ஈஸியா பாத்திர மாட்டாரு. அவரை பாக்குறதுக்கு யாருக்கும் விருப்பமும் இல்ல. பிரீதா அவர் போய் இன்வைட் பண்ணா என்ன? அவரு கண்டிப்பா வரமாட்டாரு. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, பிரீதா என்னதான் செய்யணும்னு நினைக்கிறா? ஆக்சுவலி அவளோட பிளான் தான் என்ன? அவளுக்கு என்னதான் வேணுமா? அவளுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும். என்னோட அழிவு. உன் ஃபேஸ பாத்தியா? என்னாச்சு? பயந்துட்டியா? வெளியே போய் யார்கிட்டயாவது நடந்ததெல்லாம் சொல்லிப்பாரு, அவங்களும் சிரிப்பாங்க. என்ன? யா, ஆனா நீ இதத்துக்கு போய் சொல்லணும்? நான் சொல்லுவேன், எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். எல்லாரும் சிரிப்பாங்கல்ல? எல்லார்கிட்டயும் சொல்லுவியா? எஸ். நீ மட்டும் அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நானும் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். நீ வாஷ்ரூம்ல இருந்து ஷவரை முடிச்சிட்டு துணி இல்லாம வெளியில வந்தேன்னு சொல்லுவேன். without clothes. இங்கிலீஷ்ல இப்படிதானே சொல்லுவாங்க. ஏய் ஹலோ, அப்படிலாம் எதுவுமே நடக்கல. அதனால என்ன போ, இருந்தாலும் நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். அட்லீஸ்ட் இத கேட்டு எல்லாருமே சிரிப்பாங்கல்ல, அதோட சிரிச்சு சிரிச்சு வயிறு வலி வந்துரும். உன் மனசு ஃபுல்லா பாவம் நிறைஞ்சிருக்கு. நீ சொல்றதெல்லாம் பொய், புரியுதா? உன்னை காக்காதான் கொத்த போதும். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நான் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் வெளியே வந்தேன். எல்லார்ட்டையும் போய் சொல்லுவியா? அப்போ நானும் போய் அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு சொல்லுவேன், பயப்பில்லைன்னு சொல்லுவேன். நீ பயந்த, ஓகே? அப்போ சரி, அப்போ நீயும் ட்ரெஸ் இல்லாம தான் வந்தேன்னு சொல்லுவேன். நீ போய் சொல்லுவியா? சொல்லுவேனே, ஏன்னா இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லல. நீ சொன்னதுக்கும் ஆதாரம் இல்ல, ஆனா நீ எல்லார்கிட்டயும் சொல்லுவ நான் பயந்துட்டேன்னு சொல்லுவேன். ஆனா நான் பயந்தனா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அதோட நீ வாஷ்ரூமை விட்டு எப்படி வந்தேன்னு யாருக்கு என்ன தெரியும்? நான் நீ ட்ரெஸ் இல்லாம வந்தேன்னு தான் நீ என்ன சொல்லுவேன். பிளாக்மெயில் பண்ற, ரைட்? பிளாக்மெயில்லாம் பண்ணல, உன்னோட டீல் போட்டுட்டு இருக்கேன். டீலா? ஸ்ருதி, எங்க இருக்க? நீ ரெடியானியா இல்லையா? வந்துட்டேன் பாட்டி, 5 நிமிஷம். 5 நிமிஷமா? இப்பதான் ஜாலியா இருக்கு. இதை எவன் கண்டுபிடிச்சான்? எல்லாரும் தேவையில்லாம இத கெட்டதுங்கிறாங்க. ஒன்னும் கெட்டதில்ல, இத குடிச்சா ஜாலியா இருக்கும். பாட்டி சரி சொல்லுங்க, நான் எப்படி இருக்கேன்? நீ ரொம்ப நல்லா இருக்க. ஆனா நீ 5 நிமிஷம் கழிச்சுதான் வருவேன்னு சொன்ன. அவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்த? அது வந்து உள்ள நான் என்னோட ட்ரெஸ்ஸோட ஜிப் போடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பாட்டி. நான் உள்ள போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம உங்ககிட்ட வந்து நேரடியா போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். போடுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. என்ன பொண்ணுங்க நீங்க, ட்ரெஸ்ல ஜிப்பு கிப்புன்னு எதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிறீங்க? அதுவும் உங்களால போட முடியலங்கிறப்ப. ஏன்னா பொண்ணுங்களான நாங்க என்ன விரும்புறோம்னா, எங்களோட அன்பான பாட்டி கிட்ட சொல்லி எங்களோட ஜிப்ப போட்டுக்கிறதுக்கு விரும்புறோம். அதோட எங்களோட அன்பான பாட்டியோட சாஃப்ட் கையால எங்களை தொட்டு ஜிப்பு போட்டா எங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். அதனாலதான் நான் போய் லிப்ஸ்டிக் போட்டு வரேன். நீங்க சீக்கிரம் வாங்க பாட்டி. வர இருமா, எப்ப பாரு உனக்கு அவசரம் தான். இங்க பாரு, நான் எதையுமே சொல்ல விரும்பல. நீ எதுவும் சொல்லலனா நானும் எதுவும் சொல்ல மாட்டேன்.
பட் நீ சொல்றது கண்டிப்பா பொய்யா தான் இருக்கும். ஏன்னா நான் சொல்றது தான் உண்மை. சரி, முடியாதுன்னா என்ன இப்போ? அட்லீஸ்ட் நான் சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிப்பாங்கல்ல. நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாருக்குமே இது ஒரு ஃபன் ஸ்டோரியா இருக்கும். அதுவும் இல்லாம நான் ஒன்னும் பயப்படல. நீ பயப்படல? இல்ல, நான் பயப்படலையே. கண்டிப்பா. ஆ. நல்ல வேளை நீ டர்ன் பண்ண, இல்லைன்னா இங்க கொடுத்துருப்பேன். லிப் டு லிப். புரிஞ்சுதா? புரிஞ்சுதான்னு கேட்டேன். நீ என்னோட காதல். ஐ லவ் யூ. இல்ல பிரீதா, நீ இவ்ளோ ரொமான்டிக்கா இருக்க கூடாது. நீ எந்த வேலையை பண்ண வந்தியோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. இல்லைன்னா இந்த வேலை முடியாது. ரொமான்ஸ் எல்லாம் தேவையில்ல.